வணக்கம் நண்பர்களே. வாழ்த்தொளி. ஏழையரின் உள்ளத்தோர் பெறுபெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. மார்க் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 38-44 வரை. இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடுந்தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகவிருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்புக்காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கோதிரத்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கைப் பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தாம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி மூலிமா கடவுள் நம்மளுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு செய்தி தராருனாக்கா, ஏழைகளுக்கு விண்ணரசுன்ட்டு சொல்லியிருக்கிறாரு. பணக்காரங்களுக்கும் இருக்குது. பணக்காரங்க ரொம்ப நல்லவங்களும் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா கஷ்டம்னும் போது எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏழைங்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு ஹெல்பிங் நேச்சர் எல்லாருக்குமே இருக்கணும்னு தான் கடவுள் இது சொல்லியிருக்கிறது. நீங்கள் கோடீஸ்வராக இருந்தாலும் ஏழைங்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணிங்கனாலும் கடவுள் உங்களுக்கு அந்த நேரம் வரும்போது உங்களுக்கும் அந்த இடம் கண்டிப்பாக இருக்குதுன்ட்டு கடவுள் காமிச்சிருக்கிறாரு. எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் கடைசியில் நம்ம ஏதோ எடுத்துன்னு போகிறதில்ல. இருக்கிற வரலும் கடவுளுக்கு உண்மையாக நீதியாக நேர்மையாக வாழ்ந்துட்டு போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.